கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் எப்போதும் மாறாதவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து மனிதன வாழ்க்கையில நமக்கு அநேக உதவிகள் ஒத்தாசைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவாதி தேவன் எப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்கிறது. என் கண்மான தேவஜன், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறார்கள். உப்பு மிகவும் அவசியமானது. உப்பானது மிகவும் மிகவும் அவசியமானது. ஆனாலும் உப்பானது பாருங்க, உப்பு ரொம்ப இருந்தாலும் சாப்பிட முடியாது, உப்பே கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. உப்பானது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்ற உப்பு மிகவும் அவசியமானதான். ஆனாலும் உப்பானது மிகவும் அதிகமாய் ஆயிட்டால் அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் அநேக விதத்தில் அது மிகவும் மோசமாக வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது உதவாதே போகுமானால் அது மிகவும் அவசியம். உப்பானது மிகவும் அவசியமானது காணப்படுகிறது. உப்பு மிகவும் மிகவும் அவசியம். ஆனாலும் பாருங்க, அந்த உப்பு அதிகமாயிட்டா அது வெளியில் தான் கொட்டப்பட வேண்டும். மிகவும் கம்மியா இருந்தாலும் அது எதுக்கும் உதவாது. மிகவும் ஜாஸ்தி ஆயிட்டாலும் அது எதுக்கும் உதவாது. உப்பே இல்லை என்றாலும் அது எதுக்கும் உதவாது. அது மிகவும் அவசியம்தான். ஆனாலும் அது எந்த அளவிற்கு நமக்கு தேவைப்படுகிறது அந்த அளவுக்கு அது நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அது போலதான் தேவாதி தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஏற்றுக்கொள்வோமானால், உண்மையாய் அவரை விசுவாசிப்போமானால் அது மிகவும் அவசியமாய் நமக்கு காணப்படும். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உப்பாய் இருக்கிறார். தேவன் நமக்கு உப்பாய் இருக்க வேண்டும். மிக அவசியமானது உப்பு தான். ஆனாலும் தேவாதி தேவன் எல்லாவற்றையும் படைத்து, எல்லாவற்றையும் உருவாக்கி, எல்லாவற்றையும் உண்டாக்கி இதுவரை வழிநடத்தி வருகிற தேவன் அவருக்கு நமக்கு உதவியா இருக்க வேண்டும் என்றால், நமக்கு அவருக்கு எல்லா தேவைகளும் சந்திக்க வேண்டும் என்றால் அவரை நாம் பற்றுக்கொள்வோமானால், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. இதோ மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனை உண்மையாய் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது, உண்மையாய் அவரை விசுவாசிக்கும் போது நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருப்போம் என்பதற்கு சந்தேகம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.